ட்ரேடிங் தமிழ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து டெய்லி வீடியோவா பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நேற்று சொன்னா நம்ம லெவல்ஸ் இன்னைக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு, நாளைக்கான வீக்கெண்ட் அதாவது சென்செக்ஸ் எக்ஸ்பைரிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னன்றத இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நேத்தி நம்ம நிஃப்டியோட லெவல்ஸ் சொல்லியிருந்தோம், அதாவது 24,176ன்றது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டா சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,400 சொல்லியிருந்தோம். இன்னைக்கு மார்க்கெட் எக்ஸாக்டா எங்க ஓப்பன் ஆயிருக்குன்றதை மட்டும் பாருங்க. 24,400ன்ற ரெசிஸ்டன்ட் லெவல்லே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ கிளியரா வந்து 15 மினிட் வந்து இதுல வந்து ரெசிஸ்டன்ட் எடுத்து க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஃபால். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நம்மளோட சப்போர்ட் கிட்ட 24,200 கிட்ட வந்து என்ன பண்ணிருக்கு, 194 கிட்ட வந்துட்டு திருப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்லோவா மேலே ஏறிடுறாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நாளைக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 24,176 டு 24,400 அந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கன்சால்டேஷன் தான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஓகேவா? ஸோ இப்போ 24,400க்கு மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் அதாவது 460 போகுன்றதை நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு மேலே போகுதுன்னா 24,517 போகுன்றத நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் 24,176 சப்போர்ட்டை எடுத்துட்டு கீழே வருது, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னா 24,000 மேஜர் சப்போர்ட்டுக்கு வரும்ன்றதை நம்ம வந்து சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இன்னைக்கு டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் வந்து Q1 ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனை பொறுத்துமே வந்து நாளைக்கு எஃபெக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு டிசிஎஸ் கம்பெனி வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கு நம்மளுக்கு நிஃப்டியில், ஓகேங்களா? ஸோ அதனால வந்து டிசிஎஸ் ஒரு ரிசல்ட்ஸை பொறுத்து தான் வந்து நாளைக்கு வந்து பிளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறையவே, ஓகேங்களா? ஓகே, நிஃப்டிக்கான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 24,300 வந்து ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ 24,300 வந்து புட் ரைட் இருக்காங்க. அப்போ 24,300ன்றது ஒரு மேஜர் லெவல், அதனால புரிஞ்சுங்க. 24,300க்கு கீழே வந்தது அப்படின்னா இன்னையோட லோ அதாவது 24,190, 200 அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே 24,300க்கு மேலே போகுதுன்னா 400 போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் வந்து நம்ம 24,400 டு 24,176 இன்பிட்வீன் இல்ல 24,300ன்றது ஒரு நாளைக்கு வந்து ஒரு கீ லெவலா இருக்கும் நம்மளுக்கு, ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி லெவல் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது மாதிரியே இன்னைக்கு மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருந்தது. அதாவது நம்ம சொல்லியிருந்தோம், என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து டபுள் டாப் எடுத்திருக்கு, இந்த இடத்த ரீட்ரேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நேற்று சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் இந்த லோ அதாவது நேத்தியோட லோவை கட் பண்ணுது 52,086 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 52,000 லெவல் இருக்கு. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா 51,796 லெவலில் வந்து வரும்ன்றதை நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? நான் ட்ரா பண்ணதை டெலீட்டே பண்ணல, நீங்க வேண்டாம் பாருங்க பேங்க் நிஃப்டி எவ்வளவு பர்ஃபெக்டா இன்னைக்கு நம்மளோட லெவல்ஸ்ல ஒர்க் ஆயிருக்குன்ட்டு, ஓகேங்களா? இந்த 51,796 வந்து டச் பண்ணிட்டு திருப்பி என்ன பண்ணிருக்குன்னு பாருங்க. மார்க்கெட் எங்க ஓப்பன் ஆனிச்சோ அந்த லெவல் அதாவது இந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவலான 52,275 டு 300 அந்த ரேஞ்சுக்குள்ள என்ன பண்ணிட்டு மார்க்கெட் கொண்டு போயிட்டு நிப்பாட்டிட்டாங்க, ஓகேங்களா? நல்ல சூப்பரான இந்த இடத்துல ஒரு புட் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கலாம் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா? ஓகே, இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த இடத்துல இப்போ வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணிப்போம், ஓகேங்களா? ஸோ இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை டபுள் டாப் எடுத்ததுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணிப்போம். ஸோ நாளைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் 52,300 அப்படின்ற லெவல் வந்து நாளைக்கு வந்து ஒரு லெவல் இம்பார்ட்டன்ட் லெவல், ஓகேங்களா? ஸோ இப்போ 52,300க்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 435 52,435ன்ற லெவல் வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டண்டாக இருக்கும். அதுக்கு மேலே போகுதுன்னா 52,725ன்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கும், ஓகேங்களா? அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 52,300லேருந்து கீழே 270லேருந்து இப்போ கீழே வருது அப்படின்னா 52,090 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 52,000 சப்போர்ட்டு, 51,796 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, இதை வந்து ட்ரெண்டு வந்து நம்ம அடுத்தடுத்த ட்ரெண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணலாம் இதை, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா ஹையவும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஹையவும் நம்ம கனெக்ட் பண்ணி ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இப்படி வருது நம்மளுக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஃபாலோ ஆகுது. ஸோ இப்போ நாளைக்கு மறுபடியும் வந்து இந்த சேனலுக்குள்ளேயே வரலாம். ஒன்ஸ் இந்த சேனல் அதாவது 52,300 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 52,435 டு 52,725 இந்த ரேஞ்சுக்கு போகலாம், ஓகேங்களா?
இதுதான் வந்து நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி பார்த்துரும். ஸோ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி லெவல் மாதிரியே தான் இன்னைக்கு நம்ம கொடுத்த லெவலை வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிருக்கு பாருங்க. அதாவது மார்க்கெட் ரெசிஸ்டன்ல ஓப்பன் ஆனிச்சு நிஃப்டி மாதிரியே திருப்பி இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்தது கரெக்டாக ரீட்ரெஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணிருந்துச்சு. நம்மளோட 23,400 சப்போர்ட் ரேஞ்சை வந்து டச் பண்ணிருச்சு. திருப்பி வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனிச்சோ அந்த இடத்துல வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 23,600 முடிஞ்சிருக்கு. 674 இம்பார்ட்டன்ட் லெவலை வந்து நாளைக்கு ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா நாளைக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் ஃபில். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து கேப் இருக்கு பாருங்க, 23,800 23,880 இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,561 23,476 சப்போர்ட், 23,400 மேஜர் சப்போர்ட். இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துரும். மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நீ காலையில் நல்ல ஒரு பிரேக். ஓகேங்களா? நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ட்ல வந்து நம்மளோட ரெசிஸ்டன்ட்ல வந்து டச் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபாலோ ஆனது எக்ஸாக்டாக நம்மளோட சப்போர்ட்டான 12,153 வந்து டச் பண்ணியிருக்கு பாருங்க, நல்லாவே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல டச் பண்ணிட்டு திருப்பி இதுலேருந்து சப்போர்ட் எடுத்துகிற மார்க்கெட் போயிட்டு எங்கே ஓப்பன் ஆனிச்சோ அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ நாளைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா 12,455 இன்னைக்கியோட ஹை. ஓகேங்களா? ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,513 ரேஞ்சுக்கு போகும். 513க்கு மேலே போகுதுன்னா ப்ரீவியஸாக போன ஹை 12,563. ஒன்ஸ் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,400 கீழே பார்த்தீங்கன்னா 12,362 ஒரு சப்போர்ட். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக ஸ்விங். இந்த இடத்த டெலீட் பண்ணிப்போம் இந்த லைனை. இதுக்கு பதில் நம்ம வந்து ஒரு டிராயிங் ஒன்று அதாவது ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒன்று இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த அடிஷனலாக நம்ம போட்டு வச்சிருந்த டிராயிங்லாம் நம்ம டெலீட் பண்ணிப்போம். ஓகே, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு சப்போர்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து 12,320 இனிமேல் சப்போர்ட் நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 12,253 ரீட்ரெஸ்மெண்ட் லெவல், அதுக்கப்புறம் 12,153. இதுதான் வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்துருவோம். சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 80,000 கீழே தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலுமே நாளைக்கு வந்து ஒரு 80,000 ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ 80,000 மேலே போகுது அப்படின்னா கண்டிப்பாக ரீட்ரெஸ்மெண்ட் வந்துட்டு போகுது அப்படின்னா அடுத்தது 80,473. அதாவது கிட்டத்தட்ட வந்து இந்த இடம் ப்ரீவியஸாக வந்து ஸ்விங் வந்துருக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ஹை எவ்வளோ வந்திருக்குன்னா 80,392, அதுதான் 80,400ன்னு வச்சுங்களேன். இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்க, இதுலேருந்து வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து டபுள் டாப் டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. ஒன்ஸ் நாளைக்கு 80,000 மேலே போகுது அப்படின்னா நாளைக்கு 80,000 மேலே போகுதுன்னா கண்டிப்பாக வந்து நியூ ஹை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு. இல்லை அப்படின்னா திருப்பி இந்த இடத்துல கன்சால்டேஷன் நடந்துட்டு எகைன் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து நாளைக்கு நடக்கும். ஸோ நாளைக்கு வந்து 79,675 கீழே போகுது அப்படின்னா 79,048 போகிறதுக்கான சென்செக்ஸுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த நான் சொன்ன மாதிரி இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா 80,473 லெவல் வந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும். 80,889 அடுத்த ரெசிஸ்டன்ட் ஆகும் சென்செக்ஸுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புரோக்கர் வந்து கம்மியான புரோக்கரேஜ் வந்து டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். நீங்கள் அலைஸ்பிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால மினிமம் பார்த்தீங்கன்னா 15 ரூபா பர் ட்ரேடுக்கும் 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரீ வெபினார் வீடியோவும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. தேங்க்யூ நம்பா.